வை இஸ் ஷி லெஸ்பியன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஓகே அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நான் சாமா மாறணும். சரி பண்ணிடலாம், நம்ம சரி பண்ணக்கூடியதுன்னு நினைக்கிறாங்க. இது ஏதோ ஒரு ஜுரம் மாதிரி, டைஃபாய்டு. எனக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அந்த இமேஜ் தான் எனக்கு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதை விட இது வந்து இப்படி ஒரு கேரக்டர், இவ்வளோ லேயர்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததே வந்து எனக்கு. ஆனா படம் பார்க்கும்போது நான் நம்பவே விரும்பல. இவன் வந்து ஏன்னா அந்த மூஞ்சி பார்த்து அப்படி தெலுங்குல அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. தெலுங்குல என்ன வந்து அம்மா தான், இந்த ஒரு கண்ணீர் வெடிக்கிற அம்மா தான் அங்கே. இதுதான் இதுவரைக்கும் பேஸில் பண்ண கேரக்டர்ஸ்லேயே பேஸிலோட கேரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் இருக்கு. அதுவுமே வந்து நெக்ஸ்ட் அவர் ஒரு மூவி ஒரு பெரிய ஆக்டர் கிட்ட அவர் கதை சொல்ல போறாரு. அவரு ஹலோ ரோகிணி மேம், ரிஜோமல். ஸோ உங்களோட இப்போ காதல் என்பது பொது உடைமை ரிலீஸ் ஆக போகுது. நான் நேற்றே பார்த்துட்டேன் படம். ஸோ உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இப்போது ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படிங்கிறது. இன்னொன்று நம்ம வந்து ஒரு 90ஸ்லேயே ஃபயர் மாதிரி ஒரு படம்லாம் பண்ண ஒரு சொசைட்டி தான். ஆனாலும் அதுக்கப்புறமான படங்களில் செக்ஷுவலாக அவங்களோட சாய்ஸை பேஸ் பண்ணி அதை கிண்டல் பண்ணுறதோ ஒரு ஜோக்காக இது பண்ணுறதோ அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது, இப்போது இந்த படங்கள்லாம் நடக்கிற மாதிரி. பட் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் கவனிச்ச வரைக்கும் எதுவாக இருந்திருக்கு? இல்லை, நம்ம அடக்குமுறைகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு 10-15 வருஷமாக வந்து அடக்குமுறைகளை பற்றி பேச ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து உலகம் முழுக்கவுமே வந்து சொசைட்டிலேயே வந்து பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு நம்ம மொழி மேலே கொஞ்சம் ஒரு கவனமாக ஒருத்தரை வந்து அந்த குண்டா ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஆரம்பித்ததுலேருந்தே இந்த கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. ஆனால் அது நம்ம ஒரு சில இடத்துல மட்டும்தான் அது அந்த அந்த ஒரு மாறுதல் ஏற்பட்டாலும் பரவலாக இருக்கிற கண்ணோட்டங்கள் சில இடத்துல வந்து இன்னும் மாறாமல் இருக்குது. அது மாறாமல் இருக்கிறது வந்து இதுவும் கூட ஒன்று தான். அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம வந்து அதை பற்றின ஒரு எஜுகேஷனே இல்லை. இப்போ என்னென்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லா விஷயத்தை பற்றியும் பொறுமையாக கேட்கறதுக்கான ரெடியாக ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு பகுதி போயிட்டுருக்கும்போது இப்போ வந்திருக்கிறது கரெக்டான டைம். எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு வந்து நம்ம சமூகத்தில் எல்லாரையும் ஒரு சமத்துவத்தோடு பார்க்கணும் அப்படின்னு எப்போ ஆரம்பிச்சிருக்கோமோ அங்கிருந்தே இந்த பார்வையும் இதுவும் கூட தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து இப்போது இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சுன்னா எல்ஜிபிடிக்யூஐஏ ப்ளஸ் கம்யூனிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு கம்மிங் அவுட் ஆகுறதுக்கு ஸ்பேஸ் இருக்க மாட்டோம், இல்லை எங்கே கம்மிங் அவுட் ஆகணும்னு தெரியாமல் இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஈவன் இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் கூட அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டி வெளிப்படுத்துறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. நிறைய பேர் அப்படி வராங்க. ஸோ நம்ம எல்லாரும் இப்போது நம்மளை சுற்றி இந்த விஷயங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி நம்ம படமும் வரணும் அப்படின்னு படங்கள் இப்போ வராங்க அப்படின்னு எனக்கு அப்படி தோணுது. ஈவன் மலையாளத்தில் காதல்னு சொல்லிட்டு ஒரு படம், அது மம்முக்கா மாதிரி ஒரு ஆக்டர் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மம்முக்கா மாதிரி ஒரு ஆக்டர் நடிக்கும்போது அவ்வளோ அதுக்கு விசிபிலிட்டி வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் வந்து இவங்க இருக்காங்கங்கிறது, அவங்களோட விசிபிலிட்டி வந்து இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இன்னும் அதிகமாக அவங்களோட விசிபிலிட்டி வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு ஃபில்ம்ஸும் இல்லை இவங்களை பற்றி நம்ம பேசணும், இல்லை அவங்களும் நம்மள மாதிரி தான், ஸோ அவங்கள பற்றியும் நம்ம படம் எடுக்கணும், இல்லை அவங்கள பற்றியும் நம்ம பேசணும், அவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து தான் இப்போது ரீசெண்டாக படங்கள் இல்லை வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஈவன் இப்போ வெப் சீரிஸாக இருக்கட்டும், இல்லை படங்களாக இருக்கட்டும், நிறைய டிரான்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை குயர் மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க அவங்களாவே. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு ஒரு ஓப்பன் அப் ஸ்பேஸ் கொடுத்தது கூட ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது மம்முட்டி சார் காதலில் பண்ண மாதிரி
இன்னும் முன்னாடி போனால் மும்பை போலீஸில் பிருத்விராஜ் சாரோட ரோலாக இருக்கட்டும், இல்லைன்னா சூப்பர் டீலக்ஸில் விஜய் சேதுபதி சார் டிரான்ஸ் கேரக்டரில் நடிக்கிறது. ஸோ அந்த இதுவும் பார்ட் ஆஃப் த இதுவாக ஒவ்வொரு ஆக்டர் ஓப்பன் ஆக ஆக அதை எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் அது வந்து பெரிய கேப் விழுந்து விழுந்து வர்றதா இருந்தது. பட் அதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? ஆக்டர் அதுக்கு தயாராகிற ஸ்டேஜ் அதுக்கு காரணமாக இருக்கா, ஆர் இந்த மாதிரி கதைகள் தொடர்ந்து வர்றது கொஞ்சம் இதுவாக இருக்கா? ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்கோம் அது எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை பேர் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தயக்கம் அதுல இருந்து தான் வருது. அதை மீறி வந்து ஒரு டைரக்டர் வரும்போது சரி இந்த கதையும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் முன்னுக்கு வர்றதும், அதை கொண்டு வந்து சேர்க்கிற தனஞ்சயன் சார் மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் முன்னுக்கு வர்றதும் ரொம்ப அரிதாக நடந்தாலும் பட் நடக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட் இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் முதல்ல கேட்டதுக்கு இன்னும் சோஷியல் மீடியான்னு சொல்கிறேன், இந்த ஜெனரேஷன் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அவங்க வந்து எல்லாத்தையும் பார்க்குற போது ஓ நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறதே தான் வந்து வேத வாக்கு கிடையாது, இப்படி தான் கரெக்டானது சரியான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது தான் இப்போ வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பார்க்க வைக்கிறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் இதை புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் படம் பார்த்தப்போ இது வந்து அஃப்கோர்ஸ் இதில் ஒரு ட்ராமா இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு டைலாக் ஓரியன்ட் ஃபிலிம். நிறைய கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருந்தது படம் ஃபுல்லாக. ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்வோ ஃபில்மாக மாறுறப்போ அதுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எதுவும் இருக்கா? இல்லை, என்னுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் கான்வர்சேஷன் இருந்தாலும், கான்வர்சேஷன் ஓரியன்டாக போனாலும் கூட அவங்களுக்குள்ள நிறைய நடக்குது. ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, அதுவே ரொம்ப ஏதோ ஒரு நினச்சிட்டு அவங்களா ஒரு கற்பனையில் இருந்துட்டு அதுவே முற்போக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. யாரா வந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்றது பெரிய முற்போக்கு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே ஷாக்கு. அப்போ நான் வந்து அந்த ஷாக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால எப்படி, அது ஒரு தத்தளிக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. கொஞ்சம் 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 பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, அதை முடியலை, கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ வேணாம், இது சரி பண்ணிடலாம், நம்ம சரி பண்ணக்கூடியதுன்னு நினைக்கிறாங்க. இது ஏதோ ஒரு ஜுரம் மாதிரி, டைஃபாய்டு மாதிரி, இதை வந்து சரி பண்ணக்கூடியது தானே அங்கேருந்து. ஸோ இந்த கேரக்டர் கான்வர்சேஷன் அப்படின்றத விட நிறைய எமோஷனல் ட்ராவல் இருக்குது இந்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இதில் சேலஞ்சிங்கான விஷயம் வந்து சாமை ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா நான் இப்போ லிஜோமோலா இல்லை, நான் யூஸ்வலி நடிக்கிற இல்லை, நான் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸை விட இந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் அப்படியே இல்லை. ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஓகே சாம் இப்படி தான் இருக்கா, அவள் ஏன் இப்படி யோசிக்கிற, இல்லை ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, எதனால அவளுக்கு பொண்ணுங்களை பிடிக்கும், இல்லை வைஷி லெஸ்பியன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஓகே அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு நான் சாமா மாறணும். அது வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு அப்போது அந்த டைமில் எனக்கு வந்து தெரியும், லெஸ்பியன்ஸாக இருக்கட்டும் இல்லை கேஸாக இருக்கட்டும் இல்லை இந்த கம்யூனிட்டியை பற்றி தெரியுங்கிறத விட நானாக வந்து டீப்பாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணி யோசிச்சு அந்த மாதிரி எல்லாம் நான் இது பண்ணதே இல்லை. அந்த மாதிரி தாட்ஸ் எனக்கு போகவும் இல்லை. பட் எனக்கு வந்து அவங்க தே ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற இதுவும் எனக்கு வந்தது இல்லை. அவங்களும் எங்களை மாதிரி தான், அது எனக்கு தெரியும். பட் அது இல்லாமல் அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி எல்லாம் நான் யோசிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாமை புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போது நீங்கள் கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்கிறது அப்படின்ற சொன்னீங்க மேம். ரெண்டு பேர்ட்டுமே கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ரோஹினி மேம், நீங்கள் வந்து நிறைய சீரியஸான ரோலாக இருக்கட்டும் இல்லை லீட் ரோலாக நிறைய விஷயங்கள் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சமீபத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு படம் வந்து மத்துவத்தில் 2ல் வந்து பட் அந்த படம் என்ன பயங்கர ஃபன்னான படம். அது பார்த்துட்டு எனக்கு நீங்கள் பண்ணீங்கன்றது ரொம்ப சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஏன்னா பயங்கர ஃபன்னான ஒரு ரோல் உங்களை பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அது அண்ட் நீங்கள் வந்து ரீசெண்டாக நான் பொன்மேன் பார்த்தேன்.
சூப்பர். அகைன் 2 பேருமே அந்த ரோல் வந்து பொண்ணாண்ட ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த ரோல். மெயின் லீட் வந்து பேசிலா இருந்தாலும் பார்ட் ஆஃப் த ரோல் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸில் நம்ம வரப்போகிறோம் அப்படின்னாலும் ஓகே லெட் ட்ரை அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த கால் எப்படி இருக்குது, அதை எப்படி சென்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு அந்த அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நரேஷன் கேட்கும் போதே எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நான் இது வரைக்கும் ஒரு கிரே ஷேடில் நான் இது வரைக்கும் எந்த கேரக்டரும் பண்ணதில்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஸ்டில் அது பிகினிங்கில் நம்மளுக்கு வந்து ஓகே இந்த பொண்ணு தான் இதில் நெகட்டிவ் ரோல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா என்ன வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் யோசிக்கிறாங்கங்கிறது எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அந்த இமேஜ் தான் எனக்கு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதை விட இது வந்து இப்படி ஒரு கேரக்டர், இவ்வளோ லேயர்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததே வந்து எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி அதிலே. அண்ட் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு நாவல், மலையாளத்தில் வந்து ஜிஆர் இந்துகோபன் சொல்லிட்டு ஒரு ரைட்டரோட 4-5 சர்ப்பக்காரன் அந்த நாவல் அது. ஸோ அந்த ஈவன் அந்த நாவல் படிக்கும்போதாக இருக்கட்டும், இந்த கேரக்டர்ஸும் இந்த கதையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து பல லேயர்ஸ் இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைட்ஸ், வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸுங்கிற ஒரு இதில் இருக்கும். யாருமே இதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே சிச்சுவேஷன் தான் வில்லனாக இருக்கும். அதனால தான் நெகட்டிவ் இந்த கிரே ஷேடோ இல்லை பாசிட்டிவாகவோ ஆகோ இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபேக்டர் வந்து என்ன வந்து ஒருத்தர் வந்து கிரே ஷேட்லையா காமிக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா படம் பார்க்கும்போது நான் நம்பவே விரும்பல. இவன் வந்து ஏன்னா அந்த மூஞ்சி பார்த்தா மாறிடுவான்னு தெரியும். அதனால ஓகே ஓகே. அப்போ இப்போதைக்கு பிகாஸ் ஷீ டஸ் நாட் ஹேவ் எனி அதர், வேற வழியே இல்லை. அவன் என்ன பண்ணுவான், கதவு சாத்திடுறான். அவன் என்ன பண்ண ஹஸ்பண்ட், அவன் வேற சரியான ராட்சசனா இருக்கானா. பொன்மேன் லவ்லி தட் வாஸ் ஆக்சுவலி. யா மத்து கம்மிங் டு மத்து வரலராட்டு. யா அவன் சொன்ன மாதிரி வந்து நம்ம தமிழ்ல அதிகமா நான் என்ன வந்து ஹீரோயினா ஒரு பேண்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெலுங்குல அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. தெலுங்குல என்ன வந்து அம்மா தான், இந்த ஒரு யூனோ கண்ணீர் வடிக்கிற அம்மா தான் அங்கே அப்படின்னு அவங்க. ஆனால் வந்து நான் நினைக்கிறேன் என்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரிஸ் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தே ஆல்சோ நோ தட் என்னை எங்கே பார்த்தாலும் ஜீன்ஸோட சுற்றிட்டு இருக்கிறது தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோன்னா, எனக்கு மோர் தென் இந்த அவங்க போடுற ட்ரெஸ்ஸை விட கதையில் நடக்கிற ட்விஸ்ட் தான் வந்து எனக்கு அவ்வளோ மாதிரியே நான் பரவாயில்லையே என்னை இப்படியெல்லாம் அதுவும் ஆந்திராவில் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப. மலையாளத்தில் ஏற்கனவே ஒரு சின்ன ஸ்பேஸில் தான் வந்து அது பண்ணியிருப்போம். ஆக்ஷன் ஹீரோ பிஜுன்னு ஒரு படம் பண்ணியிருப்போம். அதில் வந்து அப்போ கூட ஃபஸ்ட்டு டைம் என்னை வந்து ஒரு திருடியா ஒரு டைரக்டர் வந்து எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ அது மலையாளத்துலலாம் எப்படின்னா மலையாளத்தினுடைய இன்னும் ட்ரீம் கேர்ள் நான் அங்கே. அது ஒரு காலகட்டத்தில் அப்போ இந்த ட்ரீம் கேர்ளை போய் நீங்கள் இப்படி சிதைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் அவர் அப்ரிட் ஷைனோட. இல்லை மேம், அது வந்து முதல்ல உங்களை பார்க்கும்போது நம்பக்கூடாது, இவங்க திருடி இருப்பாங்கன்னு நம்பக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சிச்சுவேஷனு அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது பாவம் ஒன்று தான் தோணும், உங்களை திட்ட மாட்டாங்க அப்படி. அதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. இட் ரியலி ஒர்க்ட் வெல். இப்போதைக்குமே வந்து எல்லாருமே பேசுவாங்க. அதில் ஒரு 5 நிமிஷம் தான் வருவேன் படத்தில். அப்போ அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து இதை நான் சொன்னேன், சி ஐ எம் ரெடி டு டூ எனி கைண்ட் ஆஃப் கேரக்டர் எக்ஸப்ட் அது வந்து லாஜிக்கலாக எனக்கு உட்காரணும், அவ்வளோதான். லாஜிக்கலாக உட்காராம சும்மாவே வந்து இந்த புஷ்பாவில் வரும் இல்லையா, ஒரு அந்த சுனிலுடைய ஒய்ஃபாக ஒருத்தங்க அனுஷா. ஆமாம், அவங்க எல்லாரையும் அவங்களே கொலை பண்ணிட்டு இருப்பாங்க காரணம் இல்லாமல். அவங்களுக்கு வந்து பணம் வேணும், இது பவர் வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மைண்ட்லெஸ்ஸாக ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு, கிரே ஷேடோட பண்ணுறதுக்கு எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். பட் இதில் வந்து கடைசி வரைக்கும் அவங்க கெஸ் பண்ணக்கூடாது. அப்போ என் மூஞ்ச பார்த்தா கண்டிப்பாக கெஸ் பண்ண. நான் வேற ஏதோ சீரியஸாக நானும் ஒரு சிபிஐ ரா ஏஜென்ட்னு சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான்.
அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த அம்மா சும்மா ஒரு காமெடிக்காக வச்சு விட்டுட்டாங்க, ஏதோ ஒரு சீரியஸா அது பாட்டுக்கு. இந்த இவங்களை வச்சு ஒரு ரா ஏஜென்சி நடத்துறாங்கன்னா அந்த அம்மா எவ்வளவு பெரிய அறிவாளி யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த காமெடி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இவங்களும் அதே தான் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் கெஸ் பண்ணக்கூடாது மேம், நீங்க தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது அப்படின்னு. ஆனா அதுக்கான ரொம்ப வேலிடான ரீசனோட அது இருந்தது. ஸோ அது ஒரு ரொம்ப வெல்கம் சேஞ்சாக இருந்தது. ஆனால் திரும்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் தான். யாரும் அப்படியே என்ன வந்து இன்னும் இமேஜின் கூட பண்ணி பார்க்கறது இல்லை. ஏதோ இந்த அம்மா ஆசைக்காக இல்லைன்னா அவங்க ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது குழந்தைங்கள்லாம் ஒரு விளையாட்டு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் படி அப்படின்ற மாதிரியே தான் திருப்பி இதே புடவை இதே கிளிசரின் பாட்டிலோட சுத்திக்கிட்டு இருக்கேன் நான். அங்கே ஒரு சைடு வந்து அது ஓகே ரொட்டீன் ஆயிட்டாலும் அதுக்குள்ள சரி ஓகே இதுக்குள்ள ஏதாவது புதுசா பண்ணணுங்கிறது இருக்கும். ஆமா அது இருக்கு, அது நடக்குது. அப்போ அண்டே சுந்தரானிக்கு அப்படிதானே. அப்புறம் வந்து ரைட்டர் பத்மபூஷன் அப்படிதான் அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா அதே புடவை கொடுக்குறாங்க, ஆனா அந்த புடவைக்குள்ள ஒரு வேற அந்நியா உள்ள இருக்கிறது வந்து அங்க பாக்குறாங்க. எனக்கு என்னன்னா வந்து நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் இன்னும் அந்த இடத்துக்கு இங்க சொல்லுவாங்க எல்லாரும், உங்களை வந்து கரெக்டா யூஸ் பண்ணல மேடம் அப்படின்னு. ஏங்க நானா வரமாட்டேங்கிறேன். பட் இப்போ வந்து இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு டைரக்டருக்கு என்ன காஸ்ட் பண்ணணும் தோணுச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப. பட் ரொம்ப கேப் இருந்தாலும் கூட இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு என் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விட்னஸாக இருக்கட்டும், தண்டட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களோட வராங்க. அது ஐ எம் வெரி ஹாப்பி. லிஜோ, நீங்கள் 2015 ஆரம்பிச்சிங்கல்ல? ஓகே, நான் உட்காந்து உங்களோட ஃபில்மோகிராஃபியை எண்ணி பார்த்தேன். ஓகே, 17 ஃபில்ம் ரிலீஸ்டு. ஓகே, 10 வருஷம் ஆக போகுது. பட் நீங்கள் வந்து ஈவன் தோ நான் தமிழில் உங்கள் படங்கள் பார்த்தாலும் சிவப்பு மஞ்சள் பச்சையாக இருக்கட்டும், ஜெய்பீமாக இருக்கட்டும், லோனர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ சூஸியாக இருக்கிறதுனால தான் உங்கள் ஃபில்மோகிராஃபி கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கா? நான் சூஸியாக தான் இருக்கேன். இப்போது ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிற சாம்ங்கிற கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக அதே பேட்டர்னில் கேரக்டர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் தான். ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் எனக்கு தெரியல. எனக்குமே வந்து ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கிற கேரக்டர் இப்போ பொன்மானில் பண்ணியிருக்கிற மாதிரி கேரக்டர்ஸும் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கேன். பட் ஏன் தெரியல, சும்மா ஓகே எனக்கு வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நடித்து அட்லீஸ்ட் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ஸ் இல்லை, அந்த ஒரு விசிபிலிட்டி அது மட்டும் போதும்னு நினைக்கல. பிகாஸ் எனக்கு கொடுக்குற சினிமா இல்லை, எனக்கு வர்ற ஆஃபர்ஸ் இல்லை, வர்ற ஃபிலிம்ஸில் எனக்கு கொடுக்குற கேரக்டருக்கு எதுனா இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அந்த படத்தில் எதுனா கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினெட்லி நான் பண்ணுவேன். அது இல்லாமல் சும்மா ஃபார் தி சேக் ஆஃப் இந்த கேரக்டர் லிஜோ பண்ணால் இது ஓகே, பட் அதில் அந்த படத்தில் எந்த ரெலவன்ஸும் இல்லை, சும்மா பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பண்ண மாட்டேன் அதை. பட் கான்ஷியஸாக வந்து அவ்வளோ சூஸின்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வர்றதில் எனக்கு பிடிக்கிற கேரக்டர்ஸ் இல்லை இது பண்ணால் ஓகே, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை அப்படின்னு வந்தால் கூட ஓகே. அது எனக்கு வந்து எனக்கு பெரிய ரோலாக இருக்கணும் அப்படி இல்லை. நான் ஐ ஆம் காதலன்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் ஐ டிட் அ ஸ்மால் ரோல். பட் அது வந்து நான் இது வரைக்கும் ஒரு எத்திக்கல் ஹேக்கர் கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. ஏன்னா எத்திக்கல் ஹேக்கர்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு இமேஜ் இருக்கும். பட் இது வந்து ஷீ இஸ் மேரிட், ஒரு 2 year old பேபியோட அம்மா. ஸோ ஒர்க்கில் இருந்து இப்போ பிரேக் எடுத்து வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ், அதுவும் சுடிதார் போட்டல. யூஸ்வலி நம்ம எத்திக்கல் ஹேக்கர்னா ரொம்ப ஸ்டைலிஷாக ட்ரெஸ் போட்டு ஒரு ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான், அப்படிலாம் இமேஜ் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் அவங்க எனக்கு, அதுவும் ஏடி கிரீஷ். ஸோ அவர் அப்படி ஒரு இமேஜ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு எத்திக்கல் ஹேக்கரை நம்ம இப்படியும் ப்ரெசென்ட் பண்ணலான்னு நானும் அப்போ தான் யோசிச்சேன். ஓகே, இது நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம், அது கேரக்டராக இருக்கட்டும் இல்லை கதையாக இருக்கட்டும்,
அதில் எதுனா கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆயிடும். அது இல்லாமல் ரொம்ப உட்காந்து இல்லை இல்லை இது இந்த மாதிரி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு எல்லாம் ரொம்ப சூஸியாக ஓகே இப்போ நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் பண்ணுறேன் அந்த மாதிரி இல்லை. பட் எனக்கு வர்றதும் கம்மி தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இங்கே என்ன கேட்குறாங்க, தமிழில் ஏன் நீங்கள் இவ்வளோ பிரேக் எடுத்துகிட்டு வரீங்க அப்படி. நான் சொன்னேன் இல்லை உண்மையிலே யாரும் என்ன கூடல, அதனால நான் படங்கள் பண்ணுறது இல்லை. எனக்கு வர்றதில் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், பிடிச்ச படங்கள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் ஓகே நான் இங்கே இருக்கேன் அப்படி அது ஃபார் த சேக் ஆஃப் அந்த விசிபிலிட்டிக்காக படங்கள் பண்ண மாட்டேன், அவ்வளோ. எனக்கு ஐயம் காதலன் நீங்கள் சொன்னது ஓகே. பட் நீங்கள் அதை தாண்டி நான் இப்போ சொன்ன மாதிரி சிவப்பு மஞ்சள் பச்சையாக இருக்கட்டும், லோனர்ஸாக இருக்கட்டும், ஜேபிமா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. சிவப்பு மஞ்சள் பச்சையில் ஒரு மேல் ஈகோஸ் பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். லோனர்ஸில் வந்து ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் பேசக்கூடியது. அண்ட் இப்போது காதல் என்பது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தோணுமா? ஆமாம் கண்டிப்பாக. எனக்கு அந்த கதை அதான் நான் சொன்னேன், சும்மா ஒரு கமர்ஷியல் ஃபில்ம், சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம எடுக்கிற படங்கள் நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி படங்களில் சும்மா வந்து போகிற மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதில்ல, ஐம் நாட் ஓகே. அதான் நான் சொன்னேன், ஓகே ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பீயிங் தேர். நான் இங்கே இருக்கேன் அந்த விசிபிலிட்டிக்காக பண்ண மாட்டேன். பட் கதை எனக்கு பிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ரையாரிட்டி கொடுக்குறது வந்து கதை எப்படி இருக்குது இல்லை, அதுக்கப்புறம் வந்து இந்த கதையில் என்னோட கேரக்டர் எப்படி இருக்கும், இந்த 2 விஷயம் தான் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் ஓகே டிரெக்டர் இவர் புது ஆளா இல்லை எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து கதை, அதுக்கப்புறம் அது என்னோட கேரக்டர், இது 2 தான் நான் பார்ப்பேன் எப்போவுமே. ஈவன் ஹெர்ல கூட ஒரு போர்ஷன், அதுவும் சூப்பரான படம், நல்லா இருந்தது. பேசல் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ரொம்ப ப்ராமிசிங்காக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆக்டர், ஆல்சோ நான் ஒரு டேரக்டராக மிஸ் பண்ணுறேங்கிறது தனி விஷயம். பட் ஆக்டராக பயங்கர சூப்பராக ஒரு எப்படி இருக்குது அவருடைய க்ரோத் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நானே அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் அவர் பண்ண ஃபிலிம்ஸில் இல்லை அவரோட பெர்ஃபார்மன்ஸஸில் த பெஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் பண்ண படம் வந்து பொன்மான் தான். எனக்கு தெரிஞ்சு ஜெய ஜெயக்கு முன்னாடி வந்து ஜானேமன் சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அதிலிருந்து தான் வந்து நம்ம எல்லாரும் நோட் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ். அதில் வந்து ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்கிற படம் தான் ஜெய ஜெய. அதில் ஹி டிட் அ நெகட்டிவ் கேரக்டர், பட் அது கொஞ்சம் சட்டரிக்கலாக இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. ஸோ அதிலிருந்து இப்போது பொன்மானில் அஜேஷுங்கிற கேரக்டர் வரைக்கும் பார்க்கும்போது ஆஸ் அன் ஆக்டர் அவர் ஒரு இன்க்ரெடிபிள் சேஞ்ச் இருக்கும் அவருக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்கட்டும். நிறைய பேர் வந்து இப்போது மேஜர் காமெண்ட்ஸ் என்னென்னா இதுதான் இது வரைக்கும் பேஸில் பண்ண கேரக்டர்ஸ்லேயே பேஸிலோட கேரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுதான். இதுக்கு முன்னாடி கடின கடவரமே அண்டகடாகன்னு சொல்லிட்டு ஒரு மூவிலேயும் கொஞ்சம் சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். பட் அதுவும் வந்து அது கமர்ஷியல் ஃபில்ம் இல்லாததுனால அவ்வளோ விசிபிலிட்டி அந்த படத்துக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பார்க்குற படம் வந்து இப்போ பொன்மானுக்கு அவ்வளோ விசிபிலிட்டி கிடச்சிது. ஸோ நிறைய பேர் வந்து அவரோட ஆக்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்ன வருத்தம்னா ஹீ இஸ் டேக்கிங் எ பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் டைரக்ஷன் பார்க்குறதுனால ஹீ இஸ் டேக்கிங் எ பிரேக். அதுவும் இவ்வளோ இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாரை விடையும் அவர் தான் ரொம்ப டாப்பில் இருக்கும்போது இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறத பற்றி நான் கேட்டேன், உங்களுக்கு அது ஓகே அப்படி இல்லை எப்போவுமே எனக்கு வந்து டைரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான். பட் ஆஸ் அன் ஆக்டர் இப்போது வர்ற அந்த ஆக்டராக இருக்கிற அந்த ப்ரொசீஜர் அந்த ஒரு ப்ராசஸ் அவருக்கு பிடிச்சிருக்க போல். பட் அதை விட டைரக்ஷன் தான் எனக்கு முக்கியம். அதனால நான் டைரக்ஷன்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். பட் அதுவுமே வந்து நெக்ஸ்ட் அவர் ஒரு மூவி இன்னொரு பெரிய ஆக்டர்கிட்ட அவர் கதை சொல்ல போகிறாரு. அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து ஒரு 2-3 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம இந்த படம் பண்ணலாம்னு சொன்னால் கண்டிப்பாக நான் திருப்பி நான் படங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு படமும் ஜெயஹேலிருந்து நம்ம இப்போ குருவாயூரம்பரன் நடையில் இருக்கட்டும், இல்லை சூக்ஷ்மதர்ஷினியாக இருக்கட்டும், பிராவங்குடி ஷாப்பாக இருக்கட்டும், இப்போ பொன்மானாக இருக்கட்டும், அவர் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து இதே மாதிரி நான் இப்போ பண்ணுற கேரக்டர் இல்லை, இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் பண்ண கேரக்டர்ல இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். ஈவன் கதையாக இருக்கட்டும் இல்லை அந்த கேரக்டராக இருக்கட்டும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு அது அவ்வளோ சாய்ஸஸ் இப்போ அவருக்கு இருக்குதான். பட்
அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இஸ் ஜீனியஸ். அதில் வந்து அதை சொல்லணும். அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் வந்து இஸ் வெரி ஜீனியஸ். அகைன் இப்போது காதல்ன்றது வந்தோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஏன் ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈவன் நம்ம ரொம்ப அஹேடாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு அமெரிக்காவாக எடுத்துக்கிட்டால் கூட, அங்கே ட்ரம்ப் வந்து இனிமேல் 2 பாலினம் தான் இருக்குது, அதை மட்டும் தான் அஃபிஷியலாக அக்ரி பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேஜில் அது ரொம்ப முக்கியமான படம் எனக்கு படுது. ஸோ அதை பற்றின உங்களோட வியூஸ்? அவரு பேசுவார். இல்லை அவரை பற்றி கேட்கல, ஜென்ரலாக அவர் பார்வை. அங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விதமான ஒரு புரிதலை உண்டாக்கி இருக்காங்க, அது அப்படியே பின்னாடி தள்ளிட்டு ஒரு வார்த்தை பேசுறது அப்படின்றது. பட் அது வந்து ஒருத்தர் பேசிட்டதுனால நமக்கு ஏற்படுற ஒரு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கிற ஒரு புரிதல் வந்து மாறிட போறது கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ நம்மளுடைய நான் முதல்லையே பின் பாயிண்ட் நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்ததுதான், இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இருக்கிற ஒரு ப்ராட் மைண்டட் திங்கிங் இருக்கு இல்லையா, அது வந்து மாறாது. இனிமே வந்து இதை எப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக முடியும், இப்படி பேசுறவங்களையும் நம்ம வந்து எப்படி டீல் பண்ணிட்டு முன்னுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்துல வந்து இது ஒரு டிரான்சிஷன் பீரியடா எனக்கு தெரியுது. இந்த டிரான்சிஷன் பீரியட்ல யார்கிட்ட என்ன சொன்னா எப்படி பேசுனா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்றத நிறைய வழிமுறைகள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதுல ஒரு வழிமுறை வந்து ஃபில்ம். இப்போ இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாப்புலர் மீடியமா, இது பாப்புலர் ரிலீஸா இந்த படத்தை கொண்டு வர்றதே அதனுடைய ஒரு பாய்ச்சலாக தான் நான் பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. நம்ம இந்த அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனாக தான் இருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியாவிலேயே நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ காதலாக இருக்கட்டும், இல்லை காதல் என்பது பொதுவுடைமை நம்ம படமாக இருக்கட்டும், இல்லை மிஸ்மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களே வந்து அவங்களா நடிக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் நடிச்சிருக்கோம், பட் நாங்கள் வி ஆர் நாட் லெஸ்பியன்ஸ். பட் இப்போ மிஸ்மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை அதே மாதிரி மேட் இன் ஹெவன் இதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து பெரிய விஷயம். அதெல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சுன்னு நான் சொல்லுவேன். என்ன ஒரு 5 years பேக் கூட இந்தியாவில் நம்மளால கூட அதை பற்றி இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் தான். இதுக்கப்புறம் வந்து இது அதிகமாகுங்கிறத விட நம்ம வந்து பின்னாடி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து இன்னும் நிறைய பேர் ஓப்பன் அப் ஆகி இன்னுமே வந்து கம்மிங் அவுட் ஆகி, இல்லை இன்னுமே வந்து இல்லை எங்கள் படம், ஸோ இது எங்களை பற்றி எடுக்கிற படம், ஸோ நாங்களே நடிக்கிறோம், அந்த மாதிரி நிறைய பேர் முன்னாடி வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அந்த சேஞ்ச் பாசிட்டிவ் சேஞ்ச் தான் நடக்கும் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அவங்க அந்த அந்த ஒரு ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து அது அவ்வளோ இருக்காது. கண்டிப்பாக அந்த சேஞ்ச் வந்துரும்னு அதுதான் நான் நம்புகிறேன். ஸோ ஆன் தட் நோட், ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஆக்சுவல் ஒரு காதலை பற்றின ஒரு கதை அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.